Hi guys, welcome to my channel. So இது பாத்தீங்க அப்படினா ஒரு கஸ்டமருக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த கஸ்டமர் பாத்தீங்க அப்படினா திட்டத்திட்ட ஒரு 3 வருஷம் 2.5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மள்ட்ட பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக ஒரு என்ட்ரி லெவல்ல வீடியோ எடிட்டிங் பிசி அன்னைக்கு தேவையான மானிட்டர்ஸ் சோ அதுக்கு அப்புறம் ரெண்டு மானிட்டர் வாங்கி ட்ரிபிள் மானிட்டர் செட்டப் சோ அதுக்கு அப்புறம் போட்டோ பிரிண்டிங் பிரிண்டர் சோ போட்டோ பிரிண்டர்ல கொஞ்சம் அதிகமான பிரிண்டர்ஸ் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி இன்னொரு பிரிண்டர் சோ அதுக்கு அப்புறம் கடைக்குள்ள இப்ப ஆளுங்க அதிகமா வர ஆரம்பிக்கறான்னு சொல்லி சிசிடிவி கேமராஸ் சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப வீடியோ எடிட்டிங்கான ஒர்க் அதிகமா வந்துகிட்டு இருக்கு அதுக்காக டெடிகேட்டடா எடிட்டிங்க்கு நான் ஒரு பிசி போடணும் சோ லேகே இருக்கக்கூடாது ஏன்னா ப்ரொஃபஷனலா வீடியோ எடிட்டிங்னே ஒரு ஆள் நான் இதுல போட்டிருக்கேன் சோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தரமான பிசி பில்டு கொடுங்க ஏன்னா ஆல்ரெடி உங்கள்ட்ட நான் பர்ச்சேஸ் பண்ணி இன்னைக்கு பிசினஸ் லெவல்ல அடுத்தடுத்த செக்மெண்ட் போயிட்டு இருக்கேன் சோ அதனால திரும்ப நான் உங்கள்ட்ட வந்திருக்கேன் என்னோட பட்ஜெட் இதான் அப்படின்னாங்க சோ கஸ்டமரோட பட்ஜெட் என்னன்னு கேட்டோம் எனக்கு 1 to 1.5 வரைக்கும் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அப்படின்னா கஸ்டமரோட பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா சிபியூ மட்டும் 1,60,000 கிட்ட சோ இதே சிபியூவை 1 லட்சத்துக்கும் கொண்டு போலாம் கஸ்டமருக்கு நம்ம அந்த 1,60,000 என்னென்ன கொண்டு வந்திருக்கோம் அதை இப்ப நம்ம பார்ப்போம் சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவா இடியா சாஃப்ட்வேரும் பிரீமியர் ப்ரோவும் ரன் பண்றதுக்குன்னே உள்ள பியூர் ஏஐ பேஸ்டு ஒரு பக்கா பெர்ஃபெக்ட் கமர்ஷியல் பிசி நீங்க என்ன அடிச்சாலும் நான் தாங்குவேன் கமர்ஷியலா நான் ஸ்டாப்பா நீங்க ஒர்க் பண்ணுங்க அந்த மாதிரி ஒரு தரமான பிசி பில்டு தான் இது கஸ்டமருக்கு நம்ம என்னென்ன கொண்டு வந்திருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயும் போல ப்ராசஸர்லேருந்தே போயிடுவோம் ஸோ ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா Ryzen 7000 சீரீஸ்ல Ryzen 9 7900X ப்ராசஸர் ஸோ இந்த ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 கோர் 24 த்ரெட் ப்ராசஸர் இந்த ப்ராசஸர்ல இன்பில்டாவே ரேடியன் கிராபிக்ஸ் வந்துடும் ஸோ நீங்க இப்போ இதே பிசியை பார்த்தீங்க அப்படின்னா 1,60,000 ஒரு 60,000 நம்ம கட் பண்றோம்னு வச்சுக்கலாம் எதெல்லாம் கட் பண்ணலாம் கிராபிக்ஸ் கார்டு தேவையில்லை வேணும் அப்புறம் போட்டுக்கலாம் நீங்க ஸோ பிசி நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது ஏன்னா கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்பயுமே பட்ஜெட் கேட்கறதுக்கான எதுக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்களோட பட்ஜெட் என்ன பிளான் என்னன்னு தெரிஞ்சாதான் கரெக்டான நம்ம காம்பனண்ட் அவங்க கொடுத்துட்டு ஃபியூச்சர்ல ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி கான்செப்ட்லாம் நம்ம ஒவ்வொருத்தவங்க கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா எப்படி எங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாம் பிசினஸ்ல அடுத்த லெவலுக்கு நீங்க போவீங்க அதோட கான்பிடன்ட் உங்களுக்கு இருக்க எங்களுக்கு ஹை லெவல்ல இருக்கும் சேம் அதே கான்செப்ட்ல நம்ம ஒவ்வொரு பிசி பில்டு கொடுக்கும்போது நீங்க பிசி பர்ச்சேஸ் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ரேம் ஆட் பண்ணுங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியே பிசி பில்டு கொடுப்போம் சேம் அந்த செக்மெண்ட்ல நீங்க இப்ப கிராபிக்ஸ் கார்டு இல்லாம 8 GB ஸ்டோரேஜ் போட்டுருக்கோம் இந்த கஸ்டமருக்கு ஸோ இந்த 8 GB ஸ்டோரேஜ் இல்லாம ஒரு 32 GB இல்லாம இந்த மூணையும் ரிமூவ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் பட்ஜெட் வந்துடும் ஃபியூச்சர்ல நீங்க ரேம் இன்னொரு ரேம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த கஸ்டமருக்கு 1,60,000 Ryzen 9 7900X இது ஒரு 12 கோர் 24 த்ரெட் ப்ராசஸர் மேக்ஸ் பூஸ்ட் 5.6 GHz ஸோ இது வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராசஸர் வித் ஏஐ பேஸ்டு ஸோ அதுக்கடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா மதர் போர்டு இருக்கிறதுலே டாப் அண்ட் மதர் போர்டு ஜிகாபைட்டோட இதுக்கு மேல மதர் போர்டு இருக்கு ஆனா பட்ஜெட் வைஸா நம்ம குவாலிட்டியா பார்த்து கொடுப்போம் ஜிகாபைட்டோட X870 கேமிங் X Wi-Fi 7 சப்போர்ட் ஸோ இந்த Wi-Fi 7ன்றது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா பேசிக்கா 2.4 GHz ஒன்று வரும் அதுக்கடுத்து 5 GHz ஒன்று வரும் அதுக்கடுத்து 6 GHz மேல ஒன்று இருக்கு ஸோ அந்த மாதிரி 6 GHz மேல உள்ள Wi-Fi நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வச்சிருக்க ரூட்டரும் 6 GHz மேல உள்ளதா இருக்கணும் அதுக்கு நம்ம கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய இன்டர்நெட்டும் அந்த அளவுக்கு ஸ்பீட்ல இருக்கணும் ஸோ அந்த செக்மெண்ட்ல Wi-Fi 7 சப்போர்ட் ஸோ இந்த மதர் போர்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேற லெவல் மதர் போர்டுன்னு சொல்லலாம் ஏன்னா பேக் சைட்ல உங்களுக்கு 2 டைப் சி போட்டு வரும் இதுல ப்ராசஸர்லயே உங்களுக்கு இன்பில்ட் கிராபிக்ஸ் இருக்கு ஸோ சப்போஸ் ஒரு ட்ரேடிங்க்கு நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா அப் டு நீங்க 8 மானிட்டர்ஸ் கனெக்ட் பண்ணலாம் எப்படி கான்செப்ட்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த கிராபிக்ஸ் கார்டுல 3 டிஸ்பிளே போட்டு HDMI போட்டு 4 மானிட்டர் கனெக்ட் பண்ணலாம் ஸோ இதுல ஒரு HDMI போட்டு வந்து இதுல ஒரு மானிட்டர் கனெக்ட் பண்ணலாம் 5 இதுல வரக்கூடிய 2 டைப் சி போர்ட்ல ஒரு டைப் சி போர்ட்ல டிஸ்பிளே அவுட் ஆகும் டெடிகேட்டடா ஏன்னா இதுக்கு நம்ம இன்பில்ட் கிராபிக்ஸையும் நம்ம பயாஸ்ல எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்க இந்த டிஸ்பிளே போர்ட் மூலியமா இன்னொரு 3 மானிட்டர் கனெக்ட் பண்ணலாம் அதுக்குன்னு தனியா ஒர்க் ஸ்டேஷன் டாக்கிங் ஸ்டேஷன் இருக்கு வாங்கி கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதுல ஒரு மானிட்டர் 4 மானிட்டர் இதுல ஒரு 4 மானிட்டர் 8 மானிட்டர் கனெக்ட் பண்ணலாம் இந்த பிசி பில்ட்ல ஸோ அந்த மதர் போர்டு கொண்டு வந்திருக்கோம் பேசிக்காவே பாத்தீங்க அப்படின்னா 2.5 Gbps ஸ்பீடு ஜிகாபைட் லேன் இதோட மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8+8 ஃபேஸ் பேரலல் பவர் டிசைன் ஸோ அதாவது பவர் ஃபிளக்சுவேஷனுக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது உங்களோட அந்த நம்ம ரேமு NVMe கிராபிக்ஸ் கார்டு ப்ராசஸர் இதுக்கு தேவையான பவர் டெலிவரியில இருந்து பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்தும் கொஞ்சம் கூட டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்ற கான்செப்ட் தான் இந்த 8+8 பேரலல் பவர் டிசைன்ற மாடல் உண்மையுமே வேற லெவல் ஒர்த்தான மதர் போர்டு சப்போஸ் நீங்க வந்து இப்போ கிராபிக்ஸ் கார்டு போடல அப்படின்னா டிஸ்பிளே போர்ட் மூலியமா நீங்க 2-3 மானிட்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ கிராபிக்ஸ் கார்டை ஃபியூச்சர்ல அப்டேட் பண்ணிக்கலாம் ஏன்னா கிராபிக்ஸ் கார்டு இல்லாமே இதில் நீங்க வீடியோ எடிட்டிங் பண்ணலாம் ஏன்னா இந்த கிராபிக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ இப்போ நம்ம ப்ராசஸர் பார்த்துட்டோம் போர்டு பார்த்துட்டோம் ஸோ அதுக்கடுத்து கஸ்டமருக்கு பியூர் வீடியோ எடிட்டிங் ஹை லெவல் வீடியோ எடிட்டிங்ன்றனால AMD ரேடியனோட RX 7600 XT 16 GB கிராபிக்ஸ் கார்டு கொண்டு வந்திருக்கோம்
ஸோ அதுக்கடுத்து பவர் சப்ளைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோர்சியரோட CV750. ஸோ அதுக்கடுத்து ரேடியேட்டர் கூலர் பார்த்தீங்க அப்படின்னா MSI பிராண்ட் கிட்ட இருந்து 240 ml டியூயல் ஃபேனோட வரக்கூடிய ARGB சப்போர்ட்டோட வரக்கூடிய ஒரு சூப்பரான ரேடியேட்டர் கூலர். ஸோ அதுக்கடுத்து OSக்காக பார்த்தீங்கன்னா WDயோட பிளாக் வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் NVMe 1 TB. ஸோ அது OSக்காக. இது இப்போ ஸ்டோரேஜுக்காக ஒரு 8 TBக்கான ஹார்ட் டிஸ்க் வந்தீங்கன்னா 8000 GB ஹார்ட் டிஸ்க். ஸோ ரேம் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு 128 GB. ஏன்னா இந்த ப்ராசர் அப் டு 128 GB சப்போர்ட் ஆகும். மதர் போர்டு அதுக்கு மேலேயும் சப்போர்ட் ஆகும். ஏன்னா 256 GB வரைக்கும் மதர் போர்டு சப்போர்ட் ஆகும். ஸோ நம்ம எப்பயுமே ப்ராசஸரை பேஸ் பண்ணி அதில் ரேம் போடணும். ஸோ கஸ்டமருக்கு இப்போ டிஃபால்ட்டாக 32 GB ரெண்டு கொடுத்துருக்கோம். ஃபியூச்சரில் இன்னொரு 64 GB ரேமும் வேணும், இன்னொரு 8 TB ஹார்ட் டிஸ்க்கும் வேணும் கேட்டிருக்காங்க. அது ஃபியூச்சரில் அவங்க அப்டேட் பண்ணிக்குவாங்க. ஸோ இது போக கேபினெட் பார்த்தீங்க அப்படின்னா ஜிகாபைட்டோட இது ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் கேபினெட். C200 கிளாஸ், ஃப்ரண்ட்லையுமே டெம்பர் கிளாஸ் வரும், சைட்லையுமே டெம்பர் கிளாஸ் வரும். வெறும் எம்டி கேபினெட் மட்டுமே 5 கிலோ வெயிட் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கேபினெட். கம்ப்ளீட் ஃபுல் சிஸ்டம் அசம்பிள் ஆக போகுது. ஸோ இப்போ நம்ம அசம்பிள் பண்ணுற வீடியோஸ்லாம் போகிறதுக்கு இப்போ டைமிங் கிடையாது. ஏன்னா ஒரு நாளைக்கு 10-15 பீஸ் நம்ம பில்ட் பண்ணி அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம். டைமிங் ரொம்ப கம்மி. அசம்பிள் பண்ணி முடிச்சோன்னா ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன், பார்த்துக்குங்க. ஸோ ஷார்ட்ஸ் மேக்ஸிமம் நாளைக்கு நைட் வந்துடும். சேம் இதே மாதிரி தான் இந்த ஒரு கஸ்டமருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கமர்ஷியல் PC தான். ஸோ இது கஸ்டமருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு போகுது. 1 லட்ச ரூபா பட்ஜெட் CPU மட்டும் கிடையாதுங்க. CPU, மானிட்டரு, கீபோர்ட், மவுஸ், இது போக ஒரு 18 இன்ச்சு 6 கலர் போட்டோ பிரிண்டர் எல்லாமே சேர்த்து. ஸோ இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேபினெட்ல கிளாஸ்லாம் எதுவுமே வேணாம், லைட் ஹீட்ல எதுவுமே வேணாம், ரொம்ப சிம்பிளா இருக்கணும். அதுக்காக இந்த கேபினெட். ஸோ SMPS பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 600 வாட்ஸ்க்கான பிளாக் பாக்ஸ் SMPS. ஸோ மதர் போர்டு பார்த்தீங்கன்னா ஜிகாபைட்டோட B450M DS3H இன்பில்டாக வைஃபை ப்ளூடூத்தோட வரக்கூடிய மதர் போர்டு. ஸோ டெடிகேட்டா கிராபிக்ஸ் கார்டு போட்டிருக்கோம். ஸோ இந்த கஸ்டமர் எதுக்காக PC பர்ச்சேஸ் பண்றாங்க கேட்டீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா போட்டோஷாப், லைட்ஸ் ரூம், போட்டோ எடிட்டிங் மட்டும் தான் என்னோட பியூர் ப்ரொஃபஷனல். அதுல எந்த லேக்குமே இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான PC இந்த பட்ஜெட்டுங்க. எனக்கு எல்லாமே வேணும் வித் 18 இன்ச் போட்டோ பிரிண்டரோட. ஏன்னா போட்டோ ஃப்ரேம் பிசினஸ் தான் பண்ண போறேன். ஸோ அதுக்கு நம்ம கஸ்டமர் ரெக்கமெண்ட் பண்ணிக்க பிரிண்டர் எப்சானோட L18050. அது PVC கார்டும் போட்டுக்கலாம். 18 இன்ச் அப் டு 13-19 வரைக்கும் போட்டோ பிரிண்டிங் எடுத்துக்கலாம். போட்டோ ஃப்ரேம் பிசினஸ்க்கு வேற லெவலில் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து அவங்க லேமினேஷன் மிஷின் மற்ற ப்ராடக்ட்ஸ் ஒன்று நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது. தமிழ்நாடு லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இந்த 5 வருஷத்துல மினிமம் ஒரு 1000 கஸ்டமர்ஸ்க்கு மேல நம்ம புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு PC பில்ட் ரெடி பண்ணி கொடுத்துருப்போம். இன்னைக்கும் அவங்க பிசினஸ் அடுத்த லெவல் செக்மெண்ட் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் எங்களோட NR Infotech அப்படின்றது ஒன்லி சேல்ஸ் மட்டும் கிடையாதுங்க, கைராசியான ஸ்தாபனம் அப்படின்ற ஒரு நேம் கிரியேஷன். ஸோ இப்போ இந்த கஸ்டமருக்கு நம்ம என்னென்ன காம்பனன்ட்ஸ் போட்டிருக்கோம்னு கேட்டீங்க அப்படின்னா Ryzen 7 5700. இது ஒரு 8 கோர் 16 த்ரெட் ப்ராசர். போட்டோ எடிட்டிங்க்கு உண்மையில கொஞ்சம் கூட லேக்கே இருக்காது. ரேம் சிங்கிள் 16 GB கொடுத்துருக்கோம். கஸ்டமர் ஃபீச்சர்ல வேணும் அப்படின்னா இன்னும் 3 ரேம் ஸ்லாட் இருக்கு. 16 ஆட் பண்ணி அப் டு 64 GB வரை கொண்டு போகலாம். 512 GB ஒரு 500 GB WDயோட NVMe போட்டிருக்கோம். ஒரு 4 GB டெடிகேட்டடுக்கான வீடியோ எடிட்டிங்கும் பண்ணக்கூடிய சப்போர்ட்டுக்கு கிராபிக்ஸ் கார்டும் போட்டாச்சு. ஸோ கஸ்டமர் போட்டோ எடிட்டிங் மட்டும் கிடையாது, வீடியோ எடிட்டிங்கும் தாராளமாக பண்ணலாம், வச்சு ரஃப் பண்ணி எடுக்கலாம். அதுக்கு உங்களுக்கு தேவையான போட்டோஷாப்ல CS6, Adobe Lightroom Classic, After Effects 2022, Premiere Pro, தேவையான எல்லா சாஃப்ட்வேர்ஸையும் ஏற்றி விண்டோஸ் 11 Pro OS இன்ஸ்டால் பண்ணி அதுக்கான லைஃப் டைம் டிஜிட்டல் லைசன்ஸ் கீயோட அவ்வளோதான். கஸ்டமருக்கு இப்போ பக்காவாக பேக் பண்ணி அமுச்சு விட்டுருவோம். கஸ்டமர் ஆன் பண்ணணும் அவங்களோட பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கான தேவையான வேலைகளை பார்க்கறது தான். ஸோ அந்த மாதிரி இன்டெல் AMD PC பில்ட் அப்படின்னாலே தமிழ்நாடு லெவலில் நீங்கள் எந்த மூல முடுக்கா இருந்தாலும் சரி, உங்களோட பட்ஜெட்டும் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பிசினஸ் PC பெர்ஃபெக்டாக நம்ம ரெடி பண்ணி அனுப்புவோம். ஸோ PC சப்ளை பண்ணுறது மட்டும் வேலை கிடையாது, எம்எல்ட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ் பிசினஸையும் அடுத்த லெவலில் கொண்டுட்டு போவாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட தான் ஒவ்வொரு பொருளும் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு டெஸ்க்டாப், லேப்டாப், பிரிண்டர்ஸ், பிசினஸ் சவுண்ட், எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட டெஸ்க்டாப், லேப்டாப், பிரிண்டர், கேஷ் கவுண்டிங் மிஷின், CCTV கேமரா, இன்வெர்டர் பேட்டரிஸ், ஸோ உங்களுக்கு இன்டராக்டிவ் பேனல், ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நீங்க சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்ணீங்கன்னா பில்லிங் சாஃப்ட்வேர், பில்லிங் பிரிண்டர், பில்லிங் லேபிள் பேப்பர் ரோல், 3 இன்ச் பேப்பர், A to Z எல்லாமே ஒரே இடத்துல நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அது NR Infotech மட்டும்தான். ஸோ விரைவில் நாங்கள் சென்னையில் வந்துகிட்டு இருக்கோம், அதுக்கான ப்ராசஸ் தனியாக நடந்துகிட்டு இருக்கு. இது போக பார்த்தீங்கன்னா இந்த 2025 இன்னொரு புது பிரம்மாண்டமான பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்றோம். அது நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ECI கஸ்டமர்ஸே ஒரு 200-300 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா வரப்போகுது. பொங்கல் கழிச்சு அனௌன்ஸ்மெண்ட் போட்டுருவோம், வெயிட்டிங்ல இருங்க. NR Infotech அப்படின்றது நாங்க மட்டும் வளர்ற ஒரு நிறுவனம் கிடையாது, எங்களை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸையும் வளர்த்து கொண்டு போகணுன்ற கான்செப்ட்ல தான் இன்னைக்கு வரைக்கும் நாங்க சேல்ஸ்ல கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு PC பில்டு, லேப்டாப், டெஸ்க்டாப் ரெக்யர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. பிரிண்டர், போட்டோ பேப்பர், இங்கெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்ல டக்குன்னு ஆர்டர் பேஸ் பண்ணுங்க. PC ரிலேட்டடா உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னாலும் வாட்ஸ்அப்ல சேட் பண்ணி உங்களுக்கான டவுட்டை கிளியர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோ இதோட பெட்டரான சூப்பரான சந்திப்போம். பாய்.